வணக்கம். நான் இளைவன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஷார்ட் டெர்முக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ஸ்டாக் வந்து வெறும் அதாவது பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ண முடியும், ட்ரேட் செட்டப் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த பார்த்தீங்கன்னா, குளோசிங் பிரைஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்து வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. பட் சரிங்களா, எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறக்கு வந்து குளோசிங் பிரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரையறக்கு எல்லாமே மேக்ஸிமம் ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் எல்லாம் வரையறக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லோ, ஹை வந்து அதிகமா ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் என்னோட சார்ட்ல எல்லாமே அதை வச்சு தான் ப்ரிடிக்ஷன் பண்ணுவேன். சரிங்களா? எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை, லோ வச்சு டிரா பண்ணா அக்யூரசி அதிகமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ங்கிற ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம வீடியோவ பார்த்த ஒரு சில நண்பர்கள் சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, "ஒரு சேனல மட்டும் நீங்க டிராப் பண்ணிட்டு எப்படி ப்ரோ ட்ரேட் எடுக்க முடியும்? நீங்க வந்து தேவையில்லாம மக்கள வந்து கன்ஃப்யூஸ் பண்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம். பட் நான் யாரையும் கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக சொல்ல வரல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை அண்ட் லோ வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நாம இப்ப இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா, Zomato லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சரிங்களா? இதாவது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ஸா 12 மந்த்தா ஒரு புல்லிஷ் கேன்லயே இருக்கு. அதாவது மந்த்லி கேன்லங்கிறது வந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் கேன்லயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு மூமெண்டத்த வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மல்டி டைம் ஃப்ரேம் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் லோல இருந்து அதாவது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி பேக்கர் மாட்டம் அமைஞ்சிருக்குது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 300% வந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து நம்ம இப்ப வந்து பை பண்ணலாமா? பை பண்ணி விக்க முடியுமா? அதான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் குடுத்துருக்கு. இது வந்து பை பண்ணி விக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து லாங் டைமுக்கு பை பண்றதா இல்லைங்களா, இந்த ஒரு ட்ரெண்ட வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? இந்த ட்ரெண்ட வந்து அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் வீடியோ தான். சரிங்களா? இது வந்து நம்ம எஜுகேஷனல் பர்ப்பஸ் வீடியோக்காக தான் போடுறோம். யாருக்கும் வந்து இது வந்து ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரிங்களா? அதே வச்சு பார்க்கும்போது, இது வந்து நம்ம வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம வந்து எடுத்து இதில எந்த இடத்துல வந்து நம்ம பை எடுத்தோம்னா, ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம இதில ட்ரேட் செட்டப்லாம் எடுக்க முடியும். எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி வந்து இதில எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பை அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல எந்த இடத்துல பை எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்ப சொல்லிர்றேன். சரிங்களா? அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இப்ப வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, Zomatoங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? அத வச்சு பார்க்கும்போது இது வந்து இப்ப ரூ. 193 ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, 250, 300 அப்படி வந்து மார்க்கெட் வந்து போறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல பூம் ஆகறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ லாஸ்ட் 2 மந்த் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் டைம் ஹை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி குளோஸ் ஆயிருக்கு. பட் நான் எப்பவுமே நெறைய டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய வீடியோல. ஆல் டைம் வந்து பிரேக் அவுட் ஆனா எல்லா டைம் வந்துமே மார்க்கெட் வந்து மேல போகணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா, எந்த சிச்சுவேஷன்ல வந்து மார்க்கெட் வந்து அந்த ஆல் டைம் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டோ, ஒரு பேட்டர்ன் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுக்கணும். சரிங்களா? இப்ப நான் வந்து எடுத்திருக்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆல் டைம் ஹை வந்து பிரேக் அவுட் ஆனதுக்காக நான் வந்து எடுக்கவே இல்ல. சரிங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஆல் டைம் ஹை வந்து பிரேக் அவுட் ஆனதுக்காக எடுக்கல. நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு சைட்வேஸ் சேனல். அந்த சைட்வேஸ் சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் சேனல்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்கு மேல வந்து ஐக்கு மேல அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கு மேல வந்து போனங்காட்டி இது வந்து சில ஒரு அளவுக்கு வந்து புல்லிஷ் சேனல் தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து புல்லிஷ் சேனல்ல அப் சைட்ல வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. பட் நாம பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனோட எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லி கேண்டில் வந்து மேல குளோஸ் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் ஆயிருக்கு. சரிங்களா? ஆனா இது வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ட நான் மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுக்காக, மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸா என்ட்ரி எடுக்க போறோம். சரிங்களா? அதாவது இப்ப மந்த்லி கேண்டில் யூஸ் பண்ணி எடுக்கும் பொழுது, இந்த கேண்டோட இன்னும் 20 டேஸ் இருக்குது. அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா, நல்லாவே கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். கொஞ்சம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அக்யூரசி அதிகமா இருக்கும். பட் நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில மூவ்லலாம் வந்து நான் வந்து முன்னாடியே ப்ரீசென்ட் பண்ணணுங்கிறதுக்காக, நான் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் வந்து எந்த மாரி வந்து டிரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கும் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 2 லோ வந்து கரெக்ட்டா லிங்க் பண்ணீங்கன்னா, சரிங்களா? கரெக்ட்டா இங்க இந்த இடத்துல வந்து நல்லா ஜூம் பண்ணி இந்த 2 லோ வந்து டிரா பண்ணிங்க. சரிங்களா? இந்த 2 லோ வந்து கரெக்ட்டா லிங்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சரியான ஒரு சப்போர்ட் லைன் கிடைக்கும். இந்த சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இது அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து டிராப் பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ, நான் யூஸ் பண்ணது இந்த 2 லோ. சரிங்களா? இந்த 1/7/2022 லோ. அதே சமயம் பார்த்தீங்கன்னா,
2/1/2023 அந்த 2 மந்தோட லோ வந்து நான் எடுத்து கரெக்டாக ட்ரா பண்ணி அதுக்கு உண்டான சேனல் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, இது ஏன் நான் வந்து பையிங் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டி டைம் ஃப்ரேமில் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகல. பட் வீக்லி அண்ட் டே டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்பொழுது சரிங்களா, ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கும் இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரா பண்ணலைங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே பாருங்க கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனே வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பாருங்க. ஒரு வீக்லி கேனல் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. நீங்க வந்து இன்னும் டீட்டெயிலா போய் ஒரு வீக்லி டே கேனல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? பாருங்க கரெக்ட்டா வந்து நாம வரைஞ்ச அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழ வந்து ரெசிஸ்டன்ஸ்ல போய் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ரிஜெக்ஷன் ஆன மார்க்கெட் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல சப்போர்ட் தான் அப்படிங்கிறதே வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா? இதை வச்சு பார்க்கும்பொழுது சரிங்களா, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய ரிவர்ஸ் கேஸ் கேப்பா வந்து எடுக்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாக்பாட் கால் மாரி தான். சரிங்களா? இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டார்கெட் போனா பெரிய டார்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஜாக்பாட் காலா எடுத்துக்கலாம். இது கண்டிப்பா சாரி கால் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நல்ல அனலைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைன்யூட்டான ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நாம இந்த ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 8%. ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு வந்து ஒரு சின்ன செட்டப் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதாவது ஒரு 3% மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 3% மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் இந்த மார்க்கெட்ட. இது அப்படியே மேல வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஒரு 1:25 25% வந்து மினிமம் போகும். அது நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதோ அதுவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அட்லீஸ்ட் 1:2 வச்சுக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த அளவுக்கு போகுதோ அதை அப்படியே ஃபுல்லா கேட்ச் பண்ணிக்குவோம். இதை வச்சு பார்க்கும்பொழுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பட் வீக்லி கேன்டல் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆனா இன்னுமே நல்லா இருக்கும். சரிங்களா? வீக்லி கேன்டல் க்ளோஸ் ஆனா இன்னுமே நல்லா இருக்கும். இன்னும் 3 நாள் இருக்குது சரிங்களா? வீக்லி கேண்டல் க்ளோஸ் ஆக இன்னும் 3 நாள் இருக்குது. பட் நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டே டைம் ஃப்ரேம்ல வந்து நல்லா வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறக்காக நான் சொல்றேன் சரிங்களா? மார்க்கெட் இங்கிருந்து வந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து இந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லைன்லயே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்திருக்கு. அதே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இப்படியே வந்து மார்க்கெட் போகாம, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருச்சு சரிங்களா? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, மார்க்கெட் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. ஒரு பாருங்க, இந்த ஒரு 4 ஹவர் கேண்டில் பாருங்க. 4 ஹவர் கேண்டில் 2 ஹவர்லாம் வச்சோம்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு கரெக்ட்டா பாருங்க ரிஜெக்ஷன் ஆயிட்டு மேல போயிருக்கு. கரெக்ட்டா இந்த ஒரு 1 ஹவர் கேண்டில் பாருங்க. எப்பேர்ப்பட்ட ஒரு ரிஜெக்ஷன் பாருங்க. ஒரு நல்ல பின் பார் வச்சிருக்கு. நல்ல ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு கேண்டில் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் எடுக்க போறேன். சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த் கேண்டில்ல வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணி, கடைசியில பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் கேண்டில்ல நான் வந்து கன்ஃபர்மேஷன் வச்சு நான் ட்ரேட் எடுக்க போறேன். அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு 50 சான்ஸ் தான். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இங்க வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஒரு 50 சான்ஸ் தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 188 வந்து ஈஸியா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இது எல்லாம் இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் நல்லா வச்சு பார்க்கும்பொழுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட்ட வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து ரிஜெக்ஷன் ஆனது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டா எடுத்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் நினைச்சு வந்து அதாவது நினைக்கிறதுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நாம பார்த்துட்டு, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து புதன்கிழமை 10/4/2024 மார்க்கெட் ஓப்பனிங் பிரைஸ்லயே பை பண்ண போறோம். சரிங்களா? இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நான் நேத்தே பார்த்திருந்தா பை பண்ணியிருக்கலாம். இன்னும் ஒரு 3 மணிக்கு மேல. பட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லயே பை பண்ண போறோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு Zomato. ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப்லயே ஓப்பன் ஆனாலும், நம்ம வந்து மார்க்கெட் பிரைஸ்ல பை பண்ண போறோம். ஒருவேளை கீழ வந்தாலும், இந்த ரூ. 188க்கு கீழ போகாத வரைக்கும் நாம் வந்து இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைம்க்கு ஒரு 10 டூ 15 டேஸ் இல்லாட்டினா 1 டூ 2 மந்த் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெண்ட வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் பேட்டர்ன் வந்து டிரா பண்ணியிருப்பாருங்க. மந்த்லி கேன்டல் வரையும் தெரியும். இந்த ஒரு ஹாஃப் சர்க்கிள் பேட்டர்ன தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ண போகுது. அதாவது இந்த மாரி வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணும்போது, இது வந்து ஒரு நல்ல மல்டி பேக்கர் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல மூவ்மெண்டம் வந்து குடுக்குங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து எப்போ வந்து மந்த்லி கேண்டில்ல ஒரு ரெட் கேண்டில் வருதோ, அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல போறக்கு வாய்ப்புல இருக்கு. வரப்போற அடுத்த எல்லா மந்த்லி கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா, கிரீன் மார்க் தான் வைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இந்த இடத்துல வந்து நான் எடுத்துட்டு, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 3% வச்சுக்கங்களேன். 3% மேக்ஸிமம் 3% வச்சு நான் வந்து ஒரு ட்ரேட் செட்டப் எடுக்க போறேன். ரிவார்டுக்கு பார்த்தீங்கன்னா, 1:30 வந்து வைக்க போறேன். சரிங்களா? 1:30 இல்ல.
1:10 வச்சுக்கலாங்களா? 300 வரைக்கும் மார்க்கெட் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதையும் பார்த்துடலாங்களா? அதையும் பார்த்துடலாங்களா? இதுவரைக்கும் போகும்ங்கிறத கொஞ்சம் ஆனா இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஆம் ஒரு சேனல வந்து டிராப் பண்ண முடியல. அப் சைடு சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, இது மார்க்கெட் வந்து மேல போயிட்டு கீழ வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால நம்ம எப்ப வந்து இந்த மாரி வந்து ஒரு கேண்டில் வச்சுட்டு சரிங்களா? ஒரு வேளை நீங்க வந்து 1:5ஓ 1:3ஓ வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இல்லாட்டினா அப்படியே ட்ரையல் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? 1:2 வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து காஸ்ட் டூ காஸ்ட் மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1:4 போனதுக்கப்புறம் 1:2க்கு வந்து ஸ்டாப் லாஸ் மாத்திக்கங்க. அதுக்கப்புறம் 1:6 போனதுக்கப்புறம் 1:4 வந்து ஸ்டாப் லாஸ் மாத்துங்க. அதனால நம்ம வந்து இது டார்கெட் வந்து ஓப்பன் டார்கெட்டா வச்சுட்டு, நம்ம வந்து இது ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு போப்போறோம். எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ரெ ரெ ரிவர்சல் காட்டுதோ, அதுவரைக்கும் நம்ம டார்கெட் ஃபாலோ பண்ணிட்டு போலாம். ஒரு வேளை மார்க்கெட் வந்து ரிவர்சல் காட்டுச்சுன்னா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளிய வந்துடலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து பேப்பர் ட்ரேடா நீங்க எடுத்து பாருங்க. சரிங்களா? எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கணும், எப்படி வந்து ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து ஃபுல்லா தெளிவா சொல்லியிருப்பேன். மந்த்லி கேண்டில வந்து நான் ப்ரிடிக்ஷன் பண்ணி, வீக்லி கேண்டில் அண்ட் டே கேண்டில், 1 ஹவர் கேண்டில் வரைக்கும் நான் வந்து வச்சு கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்திருக்கேன். ஏன் வந்து நான் 1 ஹவர் கேண்டில்ல வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் கேண்டில்ல வச்சு நான் எடுக்கும்பொழுது ஸ்டாப் லாஸ் வந்து குறைவா இருக்கும். சரிங்களா? இதே வந்து நான் வந்து மந்த்லி கேண்டில் வச்சு நான் ட்ரேட் எடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், அதாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் வச்சு நான் வந்து மந்த்லி கேண்டில்ல ஒரு வீக்லி கேண்டில்ல வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணேன்னா, எனக்கு நான் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீக்லி கேண்டில்ல வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு இங்க வைக்கணும். சரிங்களா? ஒரு ரூ. 145 கீழ ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்படி பார்க்கும்போது பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வரும்னா, ஒரு 25% ஸ்டாப் லாஸ் வரும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியா பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஒரு வேளை டே கேண்டில்ல ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 9% வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியது வரும். சரிங்களா? நான் அதனால தான் வந்து ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி, ஒரு ரிஜெக்ஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு 4 ஹவர் கேண்டில்ல வச்சு நாம இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்க போறோம். ஒரு 2.8 ஒரு 3% வச்சுக்கங்களேன். சரிங்களா? 4 ஹவர், 2 ஹவர், 1 ஹவர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஸ்டாப் லாஸ் வருது. ஒரு நல்ல என்ட்ரியாவும் இருக்க போகுது. சரிங்களா? இது வந்து இன்னைக்கு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? ம் எ நாளையிலருந்து ஒரு நல்ல மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? Zomatoல. இந்த மாரி வந்து நெறைய வந்து டெக்னிக்கல் அனலிசிஸ் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி போடணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.